நீங்க செய்யற எல்லா விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குது. உங்க குடும்பத்துல இமிடியேட் ஃபேமிலியில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்குது. நீங்க வேலைக்கு போற இடத்துல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறது. நீங்க இருக்கிற சொசைட்டில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் திரும்ப சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வை ஐ அம் ரிப்பீட்டிங் இட். நீங்க செய்யற, நீங்க பேசுகிற, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க உங்க மூலமாக நடக்கிற எல்லா காரியமும் for you, for your family and for the places where you go, அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா, just imagine what your life will be. That's exactly what God is saying. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால், நம்ம நிறைய சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், கேலி சிந்தனைகள், குறைவின் சிந்தனைகள், பொய்யின் சிந்தனைகள், பாவத்தின் சிந்தனைகள். There are so many things. இந்த சிந்தனைகள் தான் நம்ம நாவின் வார்த்தைகளாக வெளியே வருகிறது, நம்முடைய செயல்களாக வெளியே வந்து விடுகிறது. அது பல நேரத்தில் தப்பா மாறிடுது, நமக்கும் தப்பா மாறிடுது, நம்ம சுற்றி இருக்கவங்களும் தப்பா மாறிடுது.